அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து உங்கள் மனது என்ன நினைக்கிறதோ அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறட்டும். நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 6 இன்று திங்கட்கிழமை. ஆங்கில வருடம் செப்டம்பர் 22, 2025. இன்று மேல் நோக்கினால். அதே போல் இந்த நவராத்திரி இன்று ஆரம்பம். இந்த மகாலயா அமாவாசை நேற்று முடிந்தனால அதுக்கு அடுத்த நாள் வரத்து தான் இந்த நவராத்திரி. கொலு வைத்து பூஜை பண்ணுவாங்க. 9 இரவுகளை கொண்டது தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி விரதத்தை கடைப்பிடிக்கக்குள்ள இந்த சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தீர்க்காயிலும் மாங்கல்ய பலமும் ஏற்படும். அதே போல் திருமணம் ஆகாதவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கடைப்பிடித்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த நவராத்திரி விரதம் உங்களால் வீட்டில் செய்ய முடியினாலும் வீட்டில் அருகில் இருக்கிறவங்க கூட்டாங்கன்னா அந்த கொலுவில் போய் கலந்துங்க. அது உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய கொலு பூஜையே உங்களுக்கு அந்த பலனை தரும். ஏன்னா இதெல்லாம் காலகாலமாக முன்னோர்கள் உடைய கருத்து நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று அதிகாலை 1:42 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் அவிட்டோ சதயம். ராசி பார்த்திங்கன்னா மகரம் கும்பம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்து மட்டும் சண்டை சச்சரவு, பகை, கூட்டு மரணம், விபத்து, அலைச்சல், மன உளைச்சல், பண விரயம், கணவன் மனைவி பிரச்சனை, அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு, மேலதிகாரிகிட்ட அவப்பேறு, எதுவாக வேணாலும் சந்திராசம் வாங்கி தரோம். ஒரு நாளும் சந்திராசம் யாருக்கு இருக்குதுன்னு, எந்த ராசிக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ராசிக்காரர்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். இப்போ நேற்று மகாலய அமாவாசை கொண்டாடப்பட்டது. அனைத்து கோயில்களிலும் அந்த வசதியானவங்க அன்னதானங்கள்லாம் போட்டாங்க. அந்த அன்னதானம் போடக்குள்ள வசதியாக இருக்கிறவங்களே போய் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அன்னதானம் என்பது அன்னம் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு பேர் அன்னதானம். நம்மக்கிட்ட பணம் இருந்தோம், வீட்டில் உணவு இருந்தோம், நம்ம போய் அந்த உணவு வாங்கி சாப்பிட்டோன்னா இப்போ அவங்க தர்மம் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு அந்த அன்னத்தை தானமாக போடுறாங்கன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவும் இப்போ இருக்கிற இந்த பிறவி கர்மாவும் அவங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவும் இந்த மகாலய அமாவாசையில் போட்டால் தீரும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை, உண்மையும் கூட. அதை நம்ம அனைத்தும் வைத்து கொண்டு அந்த உணவை போய் நம்ம வாங்கி சாப்பிடக்குள்ள அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், அவங்களுடைய பாவங்கள் உங்களை சாரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ உணவே இல்லாதவங்க உண்றாங்கன்னா அது தவறு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, உணவு இல்லை. அவங்கள பாவங்கள் எதுவும் போய் சேராது. ஏன்னா இந்த பிறவியில் ஆண்டவன் அவங்களுக்கு படைத்த பிறவி இதுதான். அதனால் அவங்க கையேந்தி சாப்பிட்றாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பணமும் வசதியாக இருக்கிறவங்களும் எக்காரணத்தை கூட்டம் இந்த தவறை செய்யக்கூடாது. நேற்று நானே பார்க்கக்குள்ள நல்ல வசதியாக இருக்கவங்களாம் 2 வீலர்லாம் நிறுத்திட்டு அவங்க போடுற இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அது தவறு. நம்ம பதிவை பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க, திருப்பியும் அந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஒரு வேளை உணவுக்காக பார்த்தா நம்மளால் பிரச்சனைகளே தீரும். அதனால் இப்போ சப்போஸ் உங்களால் ரொம்ப முடியல, மயக்கமாக இருக்குது, உணவு சாப்பிட்டே ஆகணும்,
என்ற சூழ்நிலை, உணவுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் பைசா இருக்குது, ஆனால் பக்கத்தில் ஹோட்டல் இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா உணவு உண்ணலாம். அது பாவத்தை கொடுக்காது, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் உணவு இருக்கக்குள்ள அந்த உணவை சாப்பிடக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அது பாவத்தையே சேர்க்கும். அதே போல் கோயிலுக்கு சென்றாலும் இந்த மதிய வேலையில் அன்னதானம் போடுறாங்க எல்லா கோயிலையும். அந்த அன்னதானத்தையும் உண்ணக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. உணவு இல்லாதவங்க உண்றதுக்கு தான் அன்னதானம். நீங்கள் உணவும் பைசாவும் வச்சுக்கொண்டு போய் அந்த உணவை உண்ணக்குள்ள இந்த உணவே இல்லாமல் தவிக்கிற ஜாதகருக்கு ஒருவேளை உணவு கிடைக்காத போயிடும். எத்தனையோ பேர் மதியம் உணவு ஒண்டி சாப்பிட்டுட்டு அந்த பொழுதை கழிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த கோயில் உணவு ஒண்டி சாப்பிட்டுட்டு. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் கோயிலுக்கு சென்றாலும் இந்த தவறை வசதியானவங்க எக்காரத்தை கொண்டும் செய்யக்கூடாது. உணவு இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு பேர் தான் அன்னதானம், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அது அப்படி சாப்பிட்டிங்கன்னா தீவினையை ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப வரையும் பஞ்சபட்சியை சேர்த்து பயன்படுத்தினால் 100% நம்மளால் வெற்றி அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று திங்கட்கிழமை என்பதால் ஓரநாதன் கதாநாயகன் நம்ம சந்திர பகவான் தான். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திர வரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்த வர சனி வரும் அசுப வர 1 மணி நேரம். அடுத்த 1 மணி நேரம் குரு வரும் சுப வர. அதுக்கு அடுத்த 2 மணி நேரம் அசுப வரும் செவ்வாய் வரையும் சூரிய வரையும். அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப வரும். கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிரன் புதன் திருப்பி சந்திரன் வரும். அதனால் நீங்கள் இந்த ஓரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இன்று சுருக்கமாக ஓரையை பார்க்க போனீங்கன்னா, இப்போ இந்த சந்திர வர மதியம் 1 to 2 வரக்குள்ள இந்த 12 to 1 புதன் வரும். 11 to 12 சுக்கிர வரும். பின்னோக்கி 2 மணி நேரம் நவுத்திங்க. இப்போ நான் நைட்டு 8னா அதே போல் பின்னோக்கி 2 மணி நேரம் நவுத்திங்கன்னா அன்று 3 மணி நேரம் சுபவரம் தான். இப்போ 6 to 7, 7 to 8, 8 to 9, இந்த 3 மணி நேரம் சுபவரம் தான். இந்த ஓரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த மாலை 7:30 8:30 வரக்குள்ள இந்த கௌரி நல்ல நேரத்தையும் ஓரையும் பயன்படுத்தி இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ ராவுகாலம் பார்த்தீங்கன்னா, ராவுகாலம் காலை 7:30 9, யமகண்டம் காலை 10:30 12, குளிகை மதியம் 1:03. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையை ஏற்படுத்தும். சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் நீங்கள் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இன்று கிழக்கு தேசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் எந்த ஜாதகராக இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும், அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த தடங்கல்களும் மன வேதனைகளும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பெருமை சேர்க்கும் நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள்.
துலா ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று வெற்றி மேல் வெற்றி தான். அற்புதமான நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஜெயிச்சு ஜொலிப்பீங்க. அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள். இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்யும் அதில் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள். உள்ளம் மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிட ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகளும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பாராட்டக்கூடிய நாள். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். முயற்சிகள் எடுத்தால் தான் இன்று நீங்கள் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறு முயற்சி தேவை. மீன ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள், மகிழ்ச்சியமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்துகிறோம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.